அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி டேவிட் விக்காக் வேற்றுகிரகவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன் குறித்து மிக முக்கியமான சில ஆய்வுகளை செய்து ரகசியமான பல தகவல்களை வெளியிட்டவர். அமெரிக்காவினுடைய ஏரோஸ்பேஸ் துறைக்கே மிக முக்கியமான ஒரு நபராக செயல்பட்ட இந்த விஞ்ஞானி கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகிறது. இந்த செய்தி வெளிவந்து 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினுடைய நாசா அதிர்ச்சியான இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏலியன் குறித்து ஆய்வு பண்ண பல விஞ்ஞானிகள், அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சார்ந்த அணு ஆயுதங்கள் குறித்து ஆய்வு பண்ண சில விஞ்ஞானிகள் கடந்த 2-3 ஆண்டுகளில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், சர்ச்சையான முறையில் தற்கொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்துக்குட்பட்ட பல தற்கொலைகள் நடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகமும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் ஏலியன் குறித்து, அதாவது வேற்றுகிரகவாசிகள் குறித்து நாங்கள் முக்கியமான தகவல்களை வெளியிட இருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்லி சில நாட்களுக்குள் எப்படி இவ்வளவு முக்கியமான விஞ்ஞானி டேவிட் விக்காக் மரணமாகிறார். அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் குறித்து இன்னும் 24 மணி நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை யூடியூப் லைவில் பேச போவதாக அவர் அறிவித்து சில மணி நேரத்திற்குள் அவருடைய மரணம் நிகழ்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இவ்வளவு பெரிய யுத்தம் இப்போது நடந்து முடிந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய, குறிப்பாக நாசாவினுடைய வேற்றுகிரகவாசிகள் குறித்து ஆய்வு பண்ணி கொண்டிருந்த விஞ்ஞானிகளுடைய மரணம் ஏன் இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரகசியமான அஜெண்டா என்ன? உண்மையிலேயே இந்த 10க்கும் அதிகமான விஞ்ஞானிகளுக்கு என்ன நடந்தது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து இப்ப தற்காலிகமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமாக உலக ஊடகமா இருக்கட்டும், இல்ல அமெரிக்க ஊடகமா இருக்கட்டும், ஒரு சர்ச்சையான கருத்து வந்து வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 11க்கும் அதிகமான மிக முக்கியமான விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஏன் சூசைட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாகவே வந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியினுடைய துவக்க புள்ளி எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விஞ்ஞானி, அவர் பேர் வந்து டேவிட் விக்காக். அவருக்கு 53 வயசு ஆகுது. அவர் UFO அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன், அதாவது வேற்று கிரகவாசிகள் சொல்றாங்க இல்லையா, அதாவது வேற கிரகத்துல இருந்து பூமிக்கு வர முயற்சி பண்ணக்கூடியவங்க, பூமியை தாக்க முயற்சி பண்றாங்க, பூமியை அழிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் குறித்து மிக தீவிரமாக ஆய்வு பண்ணி கொண்டிருந்த முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். இவர் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மர்மமான முறையில வந்து சூசைட் ஆகிறாரு. அவருடைய கடைசி ட்விட்டர் போஸ்ட்ல வந்து சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி எழுதி இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தை பத்தி எழுதி இருக்கிறாரு. டியர் ஃபேமிலி, ஐ எம் நாட் எட் ஷூர் இஃப் ஐ எம் டூயிங் எ ஷோ டுமாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட தன்னுடைய அடுத்த நாள் ஷோ பத்தி, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான பல சேட்டலைட் சேனல்ல தொடர்ச்சியாக ஏலியன் குறித்து ஒரு ஷோ பண்ணக்கூடியவர். அந்த ஷோ குறித்து அவங்க குடும்பத்திட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் தி கிரியேட்டர் இஸ் வித்தின் அண்ட் வி லிவ் இன் a loving universe. அதாவது இந்த யூனிவர்ஸை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா போட்டுட்டு கடைசியா ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து அவருடைய எக்ஸ் போஸ்ட்ல வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த எக்ஸ் போஸ்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள், பிளான் டு ஹோஸ்ட் இன் a live show about the picture posted by President Trump in which the commander in chief appears to resemble Jesus Christ. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர், அதே போல அமெரிக்காவினுடைய முப்படை தலைவர் திரு ட்ரம்ப் அவர்கள் தன்னை வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரியான ஒரு போஸ்ட அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டார். அது குறித்து ஒரு உரையாடல் நிகழ்த்த போவதாக அவர் சொல்றார். இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பக்கம் சயின்டிஸ்ட், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி சேனல்ல தொடர்ச்சியாக ஆன்சியன்ட் ஏலியன் அப்படிங்கக்கூடிய தலைப்புல ஷோ நடத்தக்கூடியவர். அது மட்டும் இல்லாம டிவைன் காஸ்மோஸ் வித் டேவிட் விக்காக் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர். அவர் கிட்டத்தட்ட அவரை வந்து 5,18,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 46,000 மில்லியன் வியூஸ் அவருடைய யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. சோ அப்போ ஒரு முக்கியமான இன்ஃபுளுயன்ஸான ஒரு நபர். இவர் தொடர்ச்சியாக அமெரிக்க அரசோடு மிக மிக நெருக்கமாக இணைந்து அரசாங்கத்திற்காக இந்த காஸ்மோஸ் குறித்தும், அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ராய்ட்ஸ் குறித்தும், அதாவது விண்கல், விண்வெளி, இது குறித்து நிறைய ஆய்வு பண்ணக்கூடியவர், ஏலியன் குறித்து ஆய்வு பண்ணக்கூடியவர். அவர் கடைசியாக ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டா சில விஷயத்தை எழுதிட்டு, அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ட்ரம்ப் குறித்து ஒரு லைவ் ஷோ பண்ண போறதாக சொல்லிட்டு அவர் வந்து மரணம் அடைகிறார். இவருடைய மரணம் ஏன் இவ்வளவு முக்கியமான சர்ச்சையான விஷயமா மாறுது அப்படின்னா, இவருடைய மரணம் நிகழ்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நாசா, அதாவது அவங்களுடைய சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த நாசா விண்வெளி கூடத்திட்ட
நிறைய தகவல்கள் இருக்கு. எதை பத்தி அப்படின்னா இந்த ஏலியன் சொல்லக்கூடிய வேற்று கிரகவாசிகள் பத்தி. அதெல்லாம் நாங்க வெளியிடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அவர் சொன்னார். அது குறித்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய வார் செக்ரட்டரி பீட் ஹெஸ்ட், அது மட்டும் இல்லாம பெடரல் இன்டெலிஜென்ஸ் டீம் இது குறித்து பேசி இருப்பதாகவும் உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இன்னும் சில நாட்களில் அது குறித்து முக்கியமான தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவர் திரும்ப திரும்ப சொன்னார். இது ஒபாமா காலத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இந்த கருத்தை இவர் சொல்லி சில நாட்கள்ல இவர் இறந்து போறார். யாரு? டேவிட் விட்காஃப். டேவிட் விட்காஃபினுடைய மரணம் அப்படிங்கிறது சூசைட் அப்படிங்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துல அவருடைய தனிப்பட்ட ஒரு வீட்டில் சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் அவங்களுடைய அரசு சொல்லியிருக்கூடிய தகவல், காவல்துறை சொல்லியிருக்கூடிய தகவல். இந்த தகவல் வெளிவந்து 24 மணி நேரத்திற்குள்ள நாசா தரப்பிலையும் சரி, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய த ஹவுஸ் ஆஃப் ஓவர்சைட்ஸ் கமிட்டி ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுபோல் அதாவது டேவிட் விட்காஃப் போல் கடந்த 2-3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11க்கும் அதிகமான முக்கியமான சயின்டிஸ்ட் எல்லாருமே மர்மமான முறையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஒரு மிகப்பெரிய பட்டியலே வெளியிடுறாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா மாறி இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ஓவர்சீஸ் கமிட்டியினுடைய ஒரு பிரஸ் ரிலீஸ்ல தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. அவங்க வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸப்பியரன்ஸ் ஆஃப் 10 சயின்டிஸ்ட் லிங்க்டு டு யுஎஸ் நியூக்ளியர் அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். அதாவது அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய விண்வெளி குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த திட்டங்களின் கீழும் சரி, அதே போல நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய அணு ஆயுதங்கள் அல்லது அணுசக்தி குறித்தான ஆய்வு பண்ணக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் கிட்டத்தட்ட 10 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிரஸ் ரிலீஸ் வெளியிடும் போது இன்னொரு விஷயத்தை அவங்க அட்டாச் பண்ணி சொல்றாங்க. FBI சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறை இது குறித்து விசாரணை துவங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி வெளிவந்தோடனே நாசாவினுடைய பிரஸ் செக்ரட்டரி பீத்தன் ஸ்டீவன்ஸ் என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, NASA is coordinating and cooperating with the relevant agencies in relation to the missing scientist. At this time, nothing related to NASA indicates a national security threat. அதாவது ரொம்ப 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 தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எந்த விதமான விசாரணைக்கும் நாசா கோஆபரேட் பண்ணும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. The agency is committed to transparency and will provide more information as able. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை நாங்கள் எவ்வளவு வேணாலும் வெளியிட மோர் டிரான்ஸ்பரபிளாக வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக அந்த செய்தியை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிரஸ் செக்ரட்டரி, அதாவது நாசாவினுடைய பிரஸ் செக்ரட்டரியினுடைய இந்த தகவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒயிட் ஹவுஸினுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரலின் லீவிட்டினுடைய கருத்தை ரீட்வீட் பண்ணி அதை போட்டிருக்கிறாங்க. கேரலின் லீவிட்டும் இது குறித்து மிக முக்கியமான எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெள்ளை மாளிகையும் இந்த சயின்டிஸ்ட் காணாம போனது குறித்து மிக முக்கியமான ஒரு நேஷனல் எமர்ஜென்சியாக, இது தேசத்தினுடைய பாதுகாப்பின் மிக முக்கியமான விஷயமாக பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இன் லைட் ஆஃப் த ரீசன்ட் அண்ட் லெஜிட்டிமேட் கொஸ்டின் அபவுட் தீஸ் ட்ரபிளிங் கேசஸ் and President Trump's commitment to the truth, the White House is actively working with all the relevant agencies and the FBI is holistically review all of the cases together and identify any potential. அதாவது இந்த வழக்கு ரொம்ப சீரியஸா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணைக்கு வெள்ளை மாளிகையும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அப்போ இதுல இருந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாசா, வெள்ளை மாளிகை, டிஃபென்ஸ், பென்டகன் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த சயின்டிஸ்ட் காணாம போனது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம் கிடையாது, இது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் அப்படிங்கறது அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நாசாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள்ல வில்லியம் நெக்கில் மேக் கேஸ்லாண்ட் அப்படிங்கக்கூடிய ரிட்டையர்டு ஜெனரல், அவரும் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல மிக முக்கியமான வேலை செய்தவர். அவர் கிளாசிஃபைடு ப்ரோக்ராம்ஸ் குறித்து நிறைய தகவல்கள் சேகரிச்சவர். அவரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவரோடு சேர்ந்து நாசாவினுடைய ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் மோனிகா ஜாக்கோ ரிஸ், இவங்களும் மரணமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா விரிட்ரைட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்திருக்கிறாங்க. இவங்களும் இந்த நியூக்ளியர் ஆய்வுகள் குறித்து முக்கியமான சில வேலைகளை செய்தவர்கள். இவர்கள் அந்த நேஷனல் செக்யூரிட்டியில ஒரு முக்கியமான சில இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணவங்க அப்படிங்கிறாங்க. இது இல்லாம அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், அது மட்டும் இல்லாம கெமிக்கல் பயாலஜியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா செயல்பட்ட நுவோ லூரினோ அப்படிங்கிறவர் கடந்த டிசம்பர் 15, 2025 மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிளாவிடோ நர்வ் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட், இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா
வேற கிரகங்கள்ல வந்து தண்ணீர் இருக்குதா அப்படிங்கிறது குறித்து மிக துல்லியமான ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தவர். இவர் பல தகவல்களை வந்து சேகரிச்சிருக்கிறாரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இவரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிராங்கின் மிட்வேல்ட் அப்படிங்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி சயின்டிஸ்ட், இவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இல்லாம மிக்கேல் டேவிட் ஹிக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பிசிஸ்ட், இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காமெட்ஸ் அண்ட் அஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த விண் கற்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்து ஆய்வு பண்ண ஒரு முக்கியமானவர். இவர் வந்து பிளான்ட்ரி டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ராணுவ ப்ராஜெக்ட்ல இருந்தவர். இது போல ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. சோ அப்ப அமெரிக்காவில் இவங்க எல்லாருமே மர்மமான முறையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து இப்ப ஏன் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழல்ல அமெரிக்கா இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்காக இந்த யுத்தத்தை நடத்துச்சு. இஸ்ரேல் பாத்தீங்க அப்படின்னா இந்த யுத்தத்துல அமெரிக்காவை கொண்டு போய் ஈரான்ட்ட ஃபைட் பண்ண விட்டு நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கருத்தாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதுக்கு நேர் எதிராக அமெரிக்காவினுடைய லாபி, ஜூயிஷ் லாபி வந்து இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து ஒரு தனி வீடியோவே பேசுற அளவுக்கு அவ்வளவு தகவல்கள் இருக்கு. அமெரிக்காவில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் அமெரிக்காவை இந்த யுத்தத்தில் நேரடியாக தலையிட வைத்து மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா கிறிஸ்டியானிட்டி பேசக்கூடிய பல குழுக்கள், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் 2 பார்ட்டியில் இருக்கிறவங்களும் இந்த யூத லாபிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்தான சூழல் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த தகவலை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் வெளியிடக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த மாதம் மே 15ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தினுடைய பேர் என்னன்னா ஸ்லீப்பிங் டாக். இந்த ஸ்லீப்பிங் டாக் அப்படிங்கக்கூடிய படம் எதை பத்தி அப்படின்னா அமெரிக்காவில் மிக 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 முக்கியமான ஒரு ஆய்வு கூடமான லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லெபார்டரி, அதாவது ராபர்ட் ஓப்பன்ஹைமரால் உருவாக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய துறை இருக்கு பாத்தீங்களா, அந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த முக்கியமான லேப், இதுல இருந்து 2 பேர் மாயமாயிருக்கிறாங்க. அந்த லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லெபார்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த லெபார்டரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில தகவல்களை, குறிப்பாக கடித போக்குவரத்துகள், அது மட்டும் இல்லாம மெமோஸ், இது மாதிரி பல முக்கியமான தகவல்கள் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை மையமாக வைத்து தான் இந்த ஸ்லீப்பிங் டாக் அப்படிங்கிற படமே வந்து உருவாக்கப்பட்டதாக சில செய்திகள் வெளியா இருக்கிறது. இந்த படத்தை யார் எடுத்தது அப்படின்னா பிலிம் மேக்கர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஜெர்மி கோர்பெல். இந்த ஜெர்மி கோர்பெல் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லெபார்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆய்வுக்கூடம், அதாவது அணு ஆயுதங்கள் குறித்தும் அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் புரோகிராம் குறித்து முக்கியமான சில விடயங்களை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த லேப்ல இருந்த அந்த லேபினுடைய சீஃப், அதுலயும் குறிப்பாக சைபர் செக்யூரிட்டியினுடைய சீஃபா இருந்தார் இல்லையா, அவருடைய மகன் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அவங்க அப்பா அந்த லேப்ல சைபர் செக்யூரிட்டி சீஃபா இருக்கும்போது பல தகவல்களை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து தன் மகன்கிட்ட கொடுத்ததாகவும், அந்த மகன் இந்த திரைப்பட இயக்குனர் பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்து இவர் அதன் அடிப்படையில் ஒரு படத்தை வெளியிட போகிறார். இந்த படம் உலகத்தில் இருக்கக்கூடிய வேற்று கிரகவாசிகள் குறித்து முக்கியமான பல தகவல்களை, இதுவரையிலும் அமெரிக்கா சேகரித்து வைத்த பல ரகசிய தகவல்களை வெளியிட போவதாக சில செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது காலங்காலமாக கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ரகசிய ஆவணங்களை அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பா இருந்தாலும் சரி, அது ரஷ்யாவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, அது ஆய்வுக்கூடங்களை தாண்டி அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு கருதி எல்லாமே பத்திரமா வச்சிருப்பாங்க. இது குறித்து முக்கியமான தகவலை மையமாக வைத்து ஒரு ஆவணப்படத்தை இயக்கி இருப்பதாகவும் அந்த ஆவணப்படம் அடுத்த மாதம் வெளிவரப் போகிறது என்ற செய்தி வெளியாகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அரசு துறையே இல்ல நாங்களே வந்து வேற்று கிரகவாசிகள் குறித்து சில தகவலை வெளியிட போறோம் அப்படின்னு ஒரு சில தகவல்களை வெளியிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த வேற்று கிரகவாசிகள் குறித்து ஆய்வு பண்ண பல சயின்டிஸ்டுகளும் மாயமாகறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி அமெரிக்காவில் ஏற்கனவே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றாங்க. பட் ஆனா இதுல இவங்க கொலை செய்யப்பட்டது, செத்தது, மர்மமான முறையில் காணாம ஆக்கப்பட்டது எல்லாமே உண்மை. அதுல எந்த மாற்று கருத்துமே எல்லாமே பத்திரிகை செய்திகள் தான். பட் ஆனா இந்த நேரத்தில் இந்த செய்தியை வெளியிடுவதற்கான காரணம் அமெரிக்க ஈரான் போர்ல அமெரிக்கா வாங்கின அடி உத, இஸ்ரேலால பட்ட நாசகர வேலை, இதை எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சு வேற ஒரு டிஸ்கஷனை அமெரிக்கா மத்தியில் ஒரு வெகுஜன உரையாடலாக, உலக மத்தியில் ஒரு வெகுஜன உரையாடலாக மாற்றுவதற்காக இதை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம்,
தேவையில்லாம ஈரானுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய அதிபரையும் அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரான கமேனி அவர்களையும் கொலை செய்து ஒரு மிக மோசமான யுத்தத்தை நடத்தி அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு அமெரிக்கா நடுத்தெருவில் நிற்கிறது. பேச்சுவார்த்தைக்கு கூட ஈரான் வர முடியாது என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். இவ்வளவு அவமானகரமான சூழலில் அமெரிக்கா இருக்கிறது. இதுக்கு முழு பொறுப்பையும் இஸ்ரேலும் நெத்தன்யாவும் தான் காரணம் என்று அமெரிக்காவினுடைய இளைஞர்களும் அமெரிக்காவினுடைய காங்கிரசும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சார்ந்த எல்லாருமே மிகப்பெரிய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த விடயத்தை மடைமாற்றுவதற்காகவே இஸ்ரேலினுடைய மொசாத் உளவு அமைப்பு இந்த தகவல்கள் குறித்து இப்போது ஒரு பேசுபொருளாக மாத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகம் நம் முன் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து குறித்து ஏதாவது தகவல்கள் வெளியாகிறதா என்று.